இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு இதோடு 3 வருடங்களாக 3 இலக்குகளோடு நாங்கள் செயற்படுகிறோம். முதலாவது இவங்களுடைய எடுகேஷனை டெவலப் பண்ணுகின்றோம். இரண்டாவது இவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். ஒரு நிறுவனம் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ரெஜிஸ்டர்ட் நிறுவனம். இதற்கு பின்னால் ஒரு கமிட்டி இருக்கிறது, ஒரு போர்டு இருக்கிறது, ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரை இந்த பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணி நீங்கள் எந்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான முயற்சிகளை எடுக்கின்றீர்கள்? பாடசாலையிலே மிகவும் முன்னுக்கு நிற்கிற ஒரு மாணவியாக காணப்படுகிறது. இதுவரை அவங்க 2 பேரும் தனியாக நின்று முழு மூச்சாக 24 மணி நேரமும் இதற்காக பாடுபட்டு உழைச்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அது எந்த ஒரு ப்ரோக்ராம் நடக்கிற நேரமும் புள்ளுகள் அவங்களாகவே சுயமாகத்தான் எல்லாத்தையும் செய்யறாங்க. இப்ப இந்த கூட நீங்க சந்தையை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பேரண்ட்ஸ் ஹெல்ப் ஒன்றுமே இல்ல. தலைவர்கள் தானே உருவாகலாம், நாங்க தான் கண்டுபிடிக்கிறோம். அந்த வகையில சேர் தொடங்கி இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நினைக்கிறது 3வது வருஷம் போயிட்டு கிட்டத்தட்ட 250 புள்ளிகள் கிட்ட சல்லி ஃபண்ட் எடுக்கல. அவர் ஆரம்பத்திலேயே சொன்னாரு இந்த கிளாஸ் தொடங்கும் போலே எதுக்கு நாங்க சல்லி எடுக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாயிருச்சு. அப்ப நாங்களும் அதிதி ஒப்பந்த குழு உங்களது கடையை பார்வையிட வந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் உங்களது பொருட்களையும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அக்கூர்ணையிலிருந்து ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபியூச்சர் லீடர்ஸ் அமைப்பினூடாக அழகான முறையில் பிரமாண்டமான ஒரு சந்தை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்றார்கள். ஒரு ஃபேர் நிகழ்ச்சி. இந்த ஃபேர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அவர்கள் அதில் பல விடயங்களை சமூகத்துக்காக கொடுக்க விரும்புகிறார்கள். அதே மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கு அவர்களுடைய திறன் படுத்தி அவருடைய எதிர்காலத்தில் அவர்கள் எவ்வாறான மாணவ செல்வங்களாக வர வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருக்கின்றது. அதனை கொண்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதனுடைய வீடியோ President and the Secretary of Foundation for Future Leaders, parents, and my dear brothers and sisters, all are welcome to this special Student Leadership Legacy Fair. I'm Mumna Fazil, the MC for this event. On behalf of Foundation for Future Leaders, والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى. Our chief guest, Alhaj UUM Akbar, will host the national flag, and our Foundation for Future Leaders, President Ashir MACM Siddiq, will host the foundation flag. தலைமைத்துவம், கல்வி மேம்பாடு, பண்பாட்டு அபிவிருத்தி ஆகிய இலக்குகளோடு பயணிக்கும் ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபியூச்சர் லீடர்ஸ் நிறுவனத்தின் மாணவர்களாகிய நாம் FFL-இன் கொள்கை கோட்பாடுகளுக்கு என்றும் விசுவாசமாக செயல்படுவோம். உண்மை, நேர்மை, சுயகட்டுப்பாடு, உயர் இலட்சியம், இறை திருப்தி ஆகிய பண்புடன்களை என்றும் எமது திறமை, ஆற்றல், பலம் அனைத்தையும் பயன்படுத்தி எமது சமூக மாற்றத்திற்காகவும் நாட்டின் அபிவிருத்திற்காகவும் மன தூய்மையுடன் பாடுபடுவோம், உழைப்போம் என உறுதியளிக்கிறோம். Nobility of character, then and ought. With more trust in nobility of character than on ought. It's my pleasure to invite our chief guest, Alhaj UUM Akbar, and former Vice Principal Mrs. SMF Rizana
to officially open the Students Leadership Legacy Fair. Coming together is beginning, keeping together is progress, working together is இந்த வீடியோவில் அதனூடாக இந்த அமைப்புக்கு ஒரு ஃபவுண்டராக இருந்து இந்த அமைப்பை நடத்தி கொண்டு போகக்கூடிய அஷேக் சித்திக் நளினி அவர்களோடு நாங்கள் சில விடயங்களை கதைத்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். உண்மையிலேயே உங்களுடைய இந்த அமைப்பை அக்குருணை வாழ் மக்கள் அனைவரும் அறிந்ததுண்டு. இதனுடைய நிறைய திட்டங்கள் பிளான்கள் இருப்பதாகவும் பல்வேறுபட்ட விடயங்கள் பலருக்கு மத்தியில் பேசப்பட்டு கொண்டு வருகின்றது. இது எவ்வளவு காலமாக இந்த அமைப்பை நீங்கள் நடத்தி கொண்டு போகிறீர்கள்? இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு இதோடு 3 வருடங்கள் ஆகின்றன. 3 வருடங்கள். இதனுடைய நோக்கங்கள், உங்களுடைய இந்த பிள்ளைகள் எவ்வாறான பிள்ளைகளை மாத்திரம் நீங்கள் உள்வாங்கிக் கொள்கின்றீர்கள்? என்ன பிள்ளை, எந்த திறமைசாலிகள், எவ்வாறு நீங்கள் அதை இனம் காணப்படுகிறீர்கள்? இப்போதைக்கு நாங்கள் இந்த பிள்ளைகளை இனம் காணுவதற்கான முதலாவது முறை ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகின்ற பிள்ளைகளை தான் நாங்கள் இந்த சேர்த்திட்டத்துக்குள்ளால் நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம். ஏன்னால் எங்களுக்கு எல்லா பிள்ளைகளையும் இதற்குள்ளால் சேர்த்துக் கொள்ள முடியாது. ஒவ்வொரு வருடம் நிறைய பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப் பெறுகிறார்கள். அதற்கான ஒரு கிரிட்டேரியா என்ற வகையில் நாங்கள் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் புள்ளிகள் சிறந்த புள்ளி பாஸ் பண்ண பிள்ளைகளை நாங்கள் முக்கியமாக இல்லை. ஆமாம், இந்த பிள்ளைகள் நீங்கள் இந்த 3 வருட காலத்துக்குள் பிள்ளைகளுடைய மாற்றங்கள் பொதுவாக ஆரம்பத்தில் வரும்போது இருந்த மாற்றங்களை விடையும் எவ்வாறான மாற்றங்களை நீங்கள் இனங்கண்டிருக்கிறீர்கள் அதிகமான அளவு? அது எவ்வாறு உங்களுக்கு விளங்குகின்றது? எங்களுடைய இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் நாங்கள் 3 இலக்குகளோடு நாங்கள் செயற்படுகிறோம். முதலாவது இவங்களுடைய எடுகேஷனை டெவலப் பண்ணுகின்றோம். இரண்டாவது இவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். மூன்றாவது இவங்களோட மோரல் வேல்யூஸ், இஸ்லாமிக் வேல்யூஸ் இவங்களுக்கு டெவலப் பண்ணுறோம். அந்த வகையிலே நாங்கள் ஒரு சிறந்த மாற்றத்தை இந்த 3 வருஷத்துக்குள்ளால் நாங்கள் காண்கிறோம். அதனால தான் இன்று எங்களுக்கு பேரண்ட்ஸ் முழுமையான சப்போர்ட்டோடு இவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்றாங்க என்றால் அதனுடைய விளைவு தான். அந்த வகையில் இதனுடைய ஒரு சில விடயங்கள் நீங்கள் செய்த நிகழ்ச்சிகளில் ஏதாவது 1-2 உங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னென்ன மாதிரியான அவர்களுடைய திறன்படுத்திக்காக செய்த பாரிய நிகழ்ச்சிகளை? நான் ஏற்கனவே சொல்ற அந்த நோக்கங்களை அடைவதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் நாங்கள் செய்கிறோம். ஏராளமான நீங்கள் பார்க்க முடியும், முன்னால் நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுகின்ற நிகழ்ச்சிகள். எனவே அந்த வகையிலே ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், சந்தையாக இருக்கலாம், லிவிங் ஹிஸ்டரி ப்ரோக்ராமாக இருக்கலாம், சக்ஸஸ் தியாரிங் இருக்கலாம், இப்படி நிறைய ஃபீல்ட் ட்ரிப்புகள், இப்படி ஏராளமான ப்ரோக்ராம்ஸ் இருக்கின்றன. இந்த ப்ரோக்ராம்ஸ்களை நாங்கள் வெறும் ப்ரோக்ராம்ஸ்களுக்காக செய்வதில்லை. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு இலக்கும் திட்டமும் இவங்களோட ஏன் செய்கிறோம் என்பது தெளிவாக இருக்கணும். எந்த ஒரு நிறுவனமும் ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுதும் என்ன செய்கிறோம் என்பதற்கு அப்பால் ஏன் செய்கிறோம் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த இலக்குகளை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். ஒரு 10-15 மாணவர்களை வைத்து நடத்துவதென்றாலும் அதற்கு பல பிரச்சனைகள், பல சிக்கல்களை எதிர்நோக்கு. ஆனால் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள். இங்கு உங்களுடைய 250. ஆமாம், இந்த 250 பிள்ளைகளுக்கான வழிகாட்டல், இதனுடைய செலவினங்கள், இதெல்லாம் எவ்வாறான முறையில் நீங்கள் ரன் பண்ணி கொண்டு போயிருக்கீங்க? முதலாவது விடயம், இதில் நடக்கின்ற ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் உட்பட நிகழ்ச்சிகள் வாலண்டியராக தான் நாங்கள் செய்கிறோம். இதில் வருகின்ற யாரும் இதுக்கான பேமெண்ட்ஸ் எடுப்பது. இரண்டாவது விஷயம், நாங்கள் இதற்காக எங்கும் வெளியே கலெக்ட் பண்ண நாங்கள் இதுவரை செல்லவில்லை. அப்படி நாங்கள் ஐடியாவும் இல்லை. வெளியே நாங்கள் கலெக்ட் பண்ண இதுவரை போகல. அடுத்த விஷயம், நாங்கள் இதுவரை பேரண்ட்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணதில்லை. எனவே நாங்கள் இருக்கின்ற கமிட்டி மெம்பர்ஸ், எங்களோடு இருக்கின்ற சில சகோதரர்கள் தான் நாங்கள் இதை பண்ணி செய்து கொண்டு போகும். பொறுத்தவரை இந்த பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணி நீங்கள் எந்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான முயற்சிகளை எடுக்கின்றீர்கள்? ஏனென்றால் இதுக்கு பல ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய டீம் ஒன்று தேவை. இதுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்புக்கு அந்த மாதிரியான டீம்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்குதா? கட்டாயம், இவங்களெல்லாம் டீம் தான். எனவே அந்த வகையில் இதுக்கான இது ஒரு நிறுவனம், அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ரெஜிஸ்டர்ட் நிறுவனம். இதற்கு பின்னால் ஒரு கமிட்டி இருக்கிறது, ஒரு போர்டு இருக்கிறது, ஒரு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி இருக்கிறது. அந்த வகையில் அனைத்து விஷயங்களும் ஒரு அபிஷியல் ஒழுங்குல தான். தற்பொழுது இந்த குழு உங்களது கடையை பார்வையிட வந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள், உங்களது பொருட்களையும் நீங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதனது விலையும் நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டும். வீட்டில் தயாரித்த பொருள் என்றால் நாங்கள் எப்படி தயாரித்தோம் என்பதை நீங்கள் விளக்க வேண்டும். அல்லது கடையில் வாங்கின பொருட்கள் என்றால் அதையும் நீங்கள் என்னென்ன சாமான் வாங்கினீர்கள் என்பதை நீங்கள் விளங்க வைக்க வேண்டும். அதிதிகளை நீங்கள் அழகான முறையில் வரவேற்று உங்கள் சலாத்தையும் கூறி அவர்களை அழகான முறையில் நீங்கள் வரவேற்க வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். கடைக்கு பக்கத்திலேயே நீங்கள் இருக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் கவனிக்க முடியும், எங்களுடைய இந்த சந்தைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அழகிய முறையில் அவர்கள் சுத்தங்களை முறையாக பேணி விற்பனைக்கு இருக்கக்கூடிய அந்த விற்பனைக்கு அவர்கள் கையில் கிளவுஸ் போட்டு அதற்கு தேவையான உபகரணங்களை பாவித்து தான் அவர்கள் விற்பனைக்கு பழக்கியிருக்கிறார்கள். உண்மையில் அழகான முறையில் அதே மாதிரி உணவு பண்டங்களை மூடி வைத்து அதை சுத்தமான முறையில் விற்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் வியாபார நுணுக்கங்களையும் வியாபார பேச்சு திறமைகளை வளர்ப்பதற்கான ஒரு சந்தை நிகழ்ச்சி என்பது
அவர்களின் ஆளுமையை விருத்தி செய்வதற்கும் அவர்களுடைய வியாபார நுணுக்கங்களை எவ்வாறு கற்று அவர்கள் சிறுவயதிலேயே அவர்கள் அதை பயிற்சி பெற்றுக்கொள்வதற்காக வேண்டிய ஒரு நோக்கப்பாட்டில் இந்த மாதிரியான சந்தை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு. இந்த இடத்தில் ஒரு தனியாளாக இல்லை, அவர்களுக்கு பின்னால் ஒரு டீமே இருக்கின்றது. இந்த டீமோடும் அவர்களுடைய இலக்குகளும் இவர்களோடு இணைந்து நேரங்காலம் பாராது உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அர்ப்பணிப்பு தான் இந்த பிள்ளைகளுடைய இந்த அளவு கொண்டு வரதுக்கான ஒரு வெளிச்சம். ஒரு குறுகிய ஒரு டீமோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பில் இப்போது பிரம்மாண்டமான 250 பிள்ளைகளுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இந்த இடத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பாரிய ஒத்துழைப்பு சக ஒரு உறுப்பினர்கள். இந்த நிறுவனத்தோடு சுமார் 3 வருடங்கள் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 3 வருடத்தில் எனது மகளும் இந்த நிறுவனத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார். பாடசாலையிலே மகள் மிகவும் முன்னுக்கு நிற்கிற ஒரு மாணவியாக காணப்படுகின்றார். இந்த நிறுவனத்துல நான் ஒரு போர்டு மெம்பராகவும் அதோட ஒரு பேரண்டாகவும் செயற்பட்டு வருகிறேன். அந்த வகையில் ஒரு பேரண்ட் என்ற வகையில சில விஷயங்களை நான் இங்கே கூற ஆசைப்படுறேன். முதலாவது, இந்த கான்செப்டை கிட்டத்தட்ட 10-15 வருஷங்களுக்கு முன்னால அதை டிசைன் பண்ணி வடிவமைச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஆரம்பித்த எங்களோட சிதிக் சார் அவங்களுக்கும் அவங்களோட வைஃப் ஷிஃபானி டீச்சருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். இதுவரையும் அவங்க 2 பேரும் தனியாக நின்று முழு மூச்சாக 24 மணி நேரமும் இதற்காக பாடுபட்டு உழைச்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அது கூடாக எங்களோட பிள்ளைகள்கிட்ட நியாயமான மாற்றங்களை காண்றோம். அவங்களோட டிசிப்ளின்ல, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல, கேரக்டர்ஸ்ல, அதே மாதிரி பாடசாலையில எந்த விஷயங்கள் எந்த ஒரு விடயங்களுக்கு எடுத்தாலும் அவங்க முன்னணியில டக்குன்னு ஃபோர்வர்டாகி போறாங்க. அதே மாதிரி முன்னணி விஷயங்களை செய்யறாங்க. அதுல ஒரு பெரிய ஒரு சக்சஸா காணக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி போர்டாக சேர்ந்து வேலை செய்யக்குள்ள உண்மையிலே சிதிக் சாருக்கு நாங்க நன்றி செலுத்தணும். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை எடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அதோட நாங்க அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்ஷால்லா அதோட எங்களோட நிறுவனத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடமும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு போர்டு மெம்பர் மூலமாக. அதுல எங்களோட ஃபியூச்சர் பிளான் நாங்க போட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமாக சில கட்டங்களாக நாங்க அதுல எங்களோட சொந்தமான ஒரு இடத்துக்கு நாங்க நான் இதுல வந்து ஒரு போர்டு மெம்பராகவும் ஒரு பேரண்டாகவும் இருக்கிறேன். இப்போ சாரும் எங்களோட உதவி தலைவர் அஷ்ரப் அவர்கள் சொன்னது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி நான் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்றது சொன்னா, இதுல இருந்து எந்த ஒரு ப்ரோக்ராம் நடக்கிற நேரமும் புள்ளகோல் வந்து அவங்களாகவே சுயமாகத்தான் எல்லாத்தையும் செய்யறாங்க. இப்போ இன்றைய கூட நீங்க சந்தையை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல பேரண்ட்ஸ்ட ஹெல்ப் ஒன்றுமே இல்லை. எல்லாமே தனிப்பட்ட ரீதியாக புள்ளகோல் அவங்களா டிசைன் பண்ணினது தான் இன்னைக்கு. இது இங்கு மட்டும் இல்லை, எல்லா ப்ரோக்ராமும் அப்படி. தலைவர்கள் வந்து தானா உருவாக இயலாம், நாங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்ப சேர் அந்தந்த புள்ளிகளை இனங்கண்டு ஒவ்வொரு புள்ளியும் இனங்கண்டு வச்சு சரி தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு மாஷால்லாண்டு அவரு கடைசி வரையான டீம் ஒரு அல்லாட நம்பிக்கையால அவர் சொல்றாரு, எனக்கு நம்பிக்கை அல்லாட உதவி கிடைக்கும், இதால நான் வந்து புள்ளியில ஒரு நிலைமையை கொண்டு வர வேண்டும். மாஷாலார்த்தி இன்னொரு விஷயம் எந்த கேட்டா எந்த இதுக்கு வந்து சல்லி ஃபண்ட் எடுக்கிறல. அவர் ஆரம்பத்திலேயே வந்து சொன்னாரு, இந்த கிளாஸை வந்து தொடங்கும் போலே வந்து எதுக்கு நாங்க சல்லி எடுக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. அப்ப நாங்களும் உண்மையிலேயே வந்து சல்லி இல்லாம எந்த இதையும் தொடங்க இயலவே, எந்த பவுண்டேஷனும் சல்லி இல்லாம செய்யலாம். அப்படி செஞ்சாலும் அது வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் தான் அது ஓடும், கண்டினியூவா ஓடாது. நாங்க எத்தனை விஷயங்களை பார்த்திரோம். அந்த வகையில சேர் வந்து தொடங்கி இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நினைக்கிறது வந்து 3ஆவது வருஷம் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 250 புள்ளிகளுக்கு கிட்ட எங்களுடைய ஸ்டூடெண்ட் இருக்குது. மாஷாண்டு சேர் அடுத்து சேர வைஃப் சிவானி டீச்சருக்கு நான் கட்டாயம் நன்றி சொல்லணும். ரெண்டோடு சேர்ந்து இன்னைக்கு நல்ல நிலைமையை கொண்டு வந்துடுறாங்க. ஆனா இதோட வெளிப்பாடு நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகுதான் விளங்கும். ஏன்னா இப்பவே விளங்காது. அந்த வகையில உண்மையிலே நாங்க வந்து எங்களோட சேருக்கும் டீச்சருக்கும் எல்லாரும் நாங்கள் கட்டாயம் துவா செஞ்சுக்க வேணும். இது வந்து நாங்கள் முழு அக்குறையும் எங்களோட பொறுப்பு. ஏன்னா நாங்களும் எவ்வளவு இதுகள் பார்த்துக்கிறோம், ஃப்ரீயான்னு சொல்லிட்டு எங்கேயுமே எதுவுமே செஞ்சில்லை. சேர் வந்து அப்படி ஃபுல் டைம் செலவழிச்சு செஞ்சுதாரு. நாங்கள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் எங்களோட துவாவை கேட்டுக்கிறோம். சார் வந்து எல்லா பிள்ளைகளும் செலக்ட் பண்ணி எடுத்து போட்டு கொஞ்ச நாள் எங்களுக்கு மற்ற பிள்ளைகளோட வச்சு பார்க்கக்குள்ள அவட டிஃப்ரெண்ட் வந்து உண்மையிலே அவ்வளோ இந்த ஒரு இதாக இருந்தது. அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கும் ஈமான கொடுக்குறது ஆஃப்டர் ஓ லெவலோ எப்படியோ ஒரு அமைதியான அழகான டீச்சர் ஒன்றும் கிடைச்சிரு. அவட உதவியும் தெரியாது. இது நாங்கள் பிள்ளைய தெரிஞ்சு வச்சுக்கிறத விட கூடுதலாக சாரும் டீச்சரும் அந்த பிள்ளைகளை பற்றி தெரிஞ்சு வச்சிரு. அது பெரிய எங்களுக்கு நான் நினைக்கிறேன் உண்மையில அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு அதுக்கொடை ஆயிக்கும். ஏன்னு கேட்டால் அவங்க வந்து அந்த பிள்ளைகளை பற்றின விஷயங்களை வெளியே விட்றாங்களும் இல்லை, அதுகளை எப்படி கொண்டோகன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அழகான ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவங்க அதை கொண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒவ்வொரு இதுகளும் செய்யக்கூடிய இப்போ ட்ரிப் போனாலும் கூட அங்கேயும் ட்ரிப்னு சொல்லக்கூட பொதுவாக ஒரு பாட்டு கூத்து அப்படின்னு தனிக்கும். இது அப்படி இல்லாமல் இஸ்லாமி அந்த அல்லாஹ் தஆலாவோட படைப்புகள் எப்படி அதில் எப்படி அங்கேயும் ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. இந்த இன்னும் ஒரு 5-6 வருஷம் போச்சுல சார் இந்த புள்ளியோட நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போடுங்க சார். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்போ சாரோட இந்த பயணத்தில் தொடர்ந்து அவருக்கு ஹெல்ப் ஆகும் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னதுன்னு கேட்டால் இவங்களோட இந்த முன்னேற்றத்துக்கு நாங்கள் இந்த விதத்துலேயும் ஒரு 50 ரூபாயாலும் சாருக்கு செலவழிக்கிறேன் இல்லை. அவர்கிட்ட முன்னேற்றத்துலேயே அவர்கிட்ட இதுலேயும் தான் அவர் அல்லாட உதவியை கொண்டு எடுத்துகிட்டு போகிறாரு. எங்களோட துவா எப்பவுமே சாருக்கு மட்டும் இல்லை, எங்களோட டீச்சருக்கும் சாருக்கும்
இருக்குன்னு சொல்லி இந்த 3 வருடத்தில் பிள்ளைகளிடம் அன்பாடு, ஸ்போர்ட்ஸ், தலைமைத்துவம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிள்ளைகளுக்கு நிறைய மாற்றங்களை நாங்கள் அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளைகளுக்காக சார் அர்ப்பணிக்கிறதோட அவங்க எங்களோட பேரண்ட்ஸாக எங்கள்கிட்ட ஒரு ரூபா கூட அதை பணம் அறவிடுறது இல்லை. அதோட அன்பாகவும் பிள்ளைகளோட ஆதரவாகவும் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் சார் நடத்துகிறாரு. பேரண்ட்ஸ் ஆகிய நாங்கள் எல்லாரும் துவா செஞ்சு கொள்கிறோம். எப்பவும் இந்த நிறுவனத்துக்கு எங்களோட சப்போர்ட்டும் துவாவும் இருக்கும்.